நான் உங்கள் மந்த்ரா தீபக். வெல்கம் டு அவர் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A அண்ட் குரூப் 4ல் ஜென்ரல் தமிழுக்கான நியூ சிலபஸ் பேஸ்டு கிளாஸஸ் நம்ம ஆப்பில் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்ப்ளீட்லி என்ன அப்படின்னா நியூ சிலபஸ் பேஸில் தான் அதிகமாக நம்ம மெட்டீரியல் வித் பிடிஎஃப் மெட்டீரியலும் உங்களுக்கு நியூ சிலபஸ் பேஸ்டு கிளாஸஸும் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி பழைய சிலபஸ் படியோ இல்லை பழைய கான்செப்ட் படி தமிழ் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸியாக அதை படிச்சுக்கலாம் அப்படிங்கிற நீங்கள் புரிதல் இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கோங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நிறைய விஷயங்கள் சில இடத்துல நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டியது கான்செப்ட் அதிகமாக இருக்கும். நிறைய விஷயத்தில் புரிஞ்சு போடுற மாதிரியான கான்செப்ட்லாம் இருக்கும். ஸோ இந்த நியூ சிலபஸ் படி நம்ம ஆப்பில் கிளாஸஸ் வந்து லான்ச் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான ஃபீஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 999 தான் ஃபீஸ் வச்சுருக்கிறோம். அப் டு குரூப் 4 வரைக்குமே நீங்கள் அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நியூ சிலபஸ் படி கிளாஸஸ் எப்படி கொண்டு போகிறோம், அண்ட் மெட்டீரியல்லாம் எப்படி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும், அண்ட் நோட்ஸ்லாம் எப்படி உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் தமிழ் சிலபஸ் பேஸில் டோட்டலாக வந்து உங்களுக்கு 7 அலகுகள் அப்படிங்கிறது தனித்தனியாகவே இருக்கும். ஓகேங்களா? அதில் அலகு 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்குமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, இந்த 100 கொஸ்டின்ஸில் நீங்கள் 95+ டெஃபினட்டாக போட்டுற முடியும். அதுக்கு நீங்கள் என்னென்ன புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ 6 to 12 வரைக்கும் இருக்கிற ஓல்டு புக்கு படிக்கணும், நியூ புக் படிக்கணும், அண்டு 11th 12th இருக்கிற சிறப்பு தமிழ் புக்கு படிக்கணும். ஓகேங்களா? இது மட்டும் படித்தா போதுமா? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க சார் அவுட் ஆஃப் புக். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஒரு இது இப்போ பிரித்தெழுதுக அப்படின்னா நிறைய கிட்டத்தட்ட சில மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1000 2000 பிரித்தெழுதுகள்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு அவ்வளோ இது படிக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஃபஸ்ட்டு திங், நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிற பிரித்தெழுதுக படிச்சிட்டாவே போதும். ரிமைனிங் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். சார் அந்த ஓரெழுத்து ஒரு மொழி நிறைய அவுட் ஆஃப் கேட்டிருக்காங்க, அப்படிலாம் கிடையாது. சிறப்பு தமிழ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய அவுட் ஆஃபும் போக கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நான் கொடுத்துருக்க கான்செப்ட், நம்மளோட மெட்டீரியல் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஓல்டு புக்கு நியூ புக்கோட மிக முக்கியமானது அண்டு சிறப்பு தமிழோட கம்பைலேஷன் எல்லாமே சேர்ந்து தான் ஒரே பிடிஎஃப் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸுக்குமே நமக்கு பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் தாராளமாக படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அழகு 1ல் 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதை வந்து 2 கான்செப்டில் நம்ம போவோம். எழுத்து அப்படிங்கிற ஒரு கான்செப்டு, சொல் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, எழுத்தில் இப்போ பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, லகர வேறுபாடுகள் இருக்குது, இணை எழுத்துக்கள் அறிதது, சுட்டெழுத்துக்கள் மற்றும் சந்திப்பிழை, குறில் நெடில், ஒருமை பன்மை. ஓகேங்களா? இந்த மாதிரியான கான்செப்ட். இப்போ பாருங்கள், 6லேருந்து 12th வரைக்கும், அதாவது 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற சிறப்பு தமிழோடு சேர்த்து உங்களுக்கு அந்த பிரித்தெழுதுகளும் சரி சேர்த்தெழுதுக இது எல்லாமே ஒன்றாவே உங்களுக்கு இது சாம்பிள் பிடிஎஃப் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவோம். ஓகே, அண்டு அந்த லகர வேறுபாடு, அதாவது மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அந்த மயங்கொலி எழுத்துக்களுக்கான மிக முக்கியமானது என்னென்ன இருக்குது, மொத்தம் இருக்க அந்த 8 எழுத்துக்களுக்கு என்னென்ன மிக முக்கியமான எடுத்துக்காட்டுகள்லாம் என்ன இருக்குங்கிறது தனியாக இருக்கும். சந்திப்பிழை நீக்குதல், இது அழகு 1 தான் பார்க்குறோம். ஓகேங்களா? சந்திப்பிழை நீக்குதலில் வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள்ல என்னென்ன, ஒருமை பன்மை பிழை திருத்துதல், மரபு பிழைகளை திருத்துறது. ஸோ அதுக்கான இதுவும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் மெட்டீரியல் ஒவ்வொரு இதுக்குமே வந்து எடுத்துக்காட்டுகள் எக்ஸாம்பிளோடு தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அண்டு அண்டர்ஸ்டாண்டபிளாக நாங்கள் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அதே அழகு 1ல் செகண்டாக இருக்கிற கான்செப்ட் என்னென்னா வேறு சொல். ஓகேங்களா? அதாவது சொல் இலக்கணத்திலிருந்து வேறு சொல் அறிதல், வேறு சொல்லிருந்து வினைமுற்று, வினையச்சம், அந்த பெயரச்சம், இந்த மாதிரி அயற்சொல், தமிழ் சொல்லிருந்து எதிர்ச்சொல் இது பண்ணுறது, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அண்டு இந்த மாதிரி வேறுபாடுகளுக்கு நம்ம கம்ப்ளீட் நோட்ஸும் கொடுத்துருவோம். வேறு சொல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் வினைமுட்னா என்ன, பெயரச்சம்னா என்ன, வினையச்சம்னா என்ன, வேறு சொல்ல இப்போ என்னென்ன வேறு சொல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறத தெளிவாக கொடுத்துருக்கோம். நிறையா 2000 3000 வேறு சொல்லலாம் கொடுத்துட்டு உங்களை படிக்க சொல்ல மாட்டோம். சிம்பிள் எக்ஸாம்லேருந்து எப்படி கேட்க போகிறாங்க, எங்கேருந்து கேட்க போகிறாங்க, அதை மட்டும் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து டேக் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அதனால தெளிவாக பார்த்து கிளாஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்குமே பொருட்பெயராகட்டும், இப்போ அதெல்லாம் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு அழகு 2.
ஓகேங்களா. அழகு 2ல டோட்டலாக சொல்லுகிறதில் 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இப்போ எதிர்ச்சொல், ஒரு பொருள் தரும் பன்மொழி சொல், அகர வரிசைப்படுத்துக, அந்த பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லு வழக்கு அறிகிறது, கோடிட்ட இடங்களை நிரப்புதல். ஓகேங்களா. இந்த கோடிட்ட இடங்கள் வந்து நிறைய எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் ஓரியன்டாக தான் வந்து நம்ம இது பண்ணப்படும். ஊர்களோட பெயர்கள், மறு பெயர்கள் மற்றும் அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு சொல்லும் பொருளும் பொருத்தமான பொருளை தேர்வுனா அந்த சொல்லும் பொருளும் ஓர் வேறுபாடு. ஓகேங்களா. அண்ட் தென் தமிழ் சொற்களை இணைத்தல், இணைப்பு சொற்கள்னு சொல்லுவாங்க அதெல்லாம். அதே மாதிரி பேச்சு வழக்கு. ஓகேங்களா. அந்த பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கில் சொல்கிற அந்த பிழைகள்லாம் என்னென்ன இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஒரு பொருள் தரும் பழமொழிகள், இது எல்லாமே சேர்ந்து கம்ப்ளீட் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் நோட்ஸ் பாருங்கள். எதிர்ச்சொல் 6லேருந்து 12th வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக் ஆகட்டும், சிறப்பு தமிழ் எல்லாமே சேர்ந்து அந்த இது கொடுத்துருவோம். ஒரு சொல் தரும் பல பொருள் என்னென்ன இருக்குது, அதுக்கான எடுத்துக்காட்டுகள் இருக்கும். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், அதுக்கான ஒவ்வொரு சாம்பிள் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா. அண்ட் இணைப்புச் சொற்கள்லாம் என்னென்ன இருக்குது, அந்த இணைப்புச் சொற்கள் சரியான இணைப்புச் சொற்களை கோடிட்ட இடத்துல நிரப்பணும். இதெல்லாம் நியூ சிலபஸில் இப்போ வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் அவங்களே கொடுத்துருவாங்க. இது வெறும் ஃபில் இன் த பிளான்ஸ் மாதிரி டேஷ் மட்டும் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் எந்த இணைப்புச் சொற்கள் கரெக்டாக வருதோ அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஊர் பெயர்களோட மரபுகள் என்னென்ன, ஒரு வேறுபாடு, அதோட வேறுபாடு, ஒவ்வொரு இதுக்கும் எடுத்துக்காட்டு. அண்டு 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற சொல்லும் பொருளும் சிறப்பு தமிழோட சேர்த்து உங்களுக்கு லெசன் வைஸே கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு நம்மளோட நோட்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகே. நெக்ஸ்ட் அழகு 3ல எழுதும் திறன். இது இந்த தடவை வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள். என்ன அப்படின்னா உங்களுக்கு வாக்கியங்கள் சார்ந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி மரபு பிழை சார்ந்த அந்த மரபு சார்ந்த கொஸ்டின்ஸ் ஆகட்டும், இந்த விலங்குகளோட ஒளிமரபாகட்டும், இல்லை இளம் பெயர்கள் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இதில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எடுத்துக்காட்டுகள் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம் ஒவ்வொரு இதுக்குமே. ஓகே. ஸோ ஆன்சர் இப்படி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் கேட்டு ஃபில் இன் த பிளான்ஸ். இதில் 4 ஆப்ஷன்ஸ், இந்த 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஏவா பியா, இரட்டை காப்பியங்கள் ஒன்று என்ன, ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்கணும். ஓகே. இப்போ இதில் வந்து ஆன்சர் என்ன கரெக்டான, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வித்தரும் ஒழுங்குபடுத்த சொற்கள், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ அந்த மாதிரி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி புதுசாக ஆட் பண்ணியிருக்க இந்த நிறுத்தற் குறிகள், கால் புள்ளினா என்ன, அரை புள்ளினா என்ன, ஸோ அந்த மாதிரி கமா எங்கே யூஸ் பண்ணுவோம், டபுள் கோட் எங்கே யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி. அண்டு மரபு சொற்கள், காய்களோட இளமை பெயர்கள் என்ன, ஒளிமரபு என்ன, மரபு தொடர்கள், பழமொழிக்கான அந்த பொருள் அறிதலில் என்னென்ன இருக்குது, அது கம்ப்ளீட்டாக நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அழகு 4. ஸோ இந்த அழகு 4ங்கிறது கலைச்சொற்களும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எளிய மொழிபெயர்ப்பு. அதில் சில என்ன அப்படின்னா உங்களுக்கு சில துறைகள் கொடுத்து அந்த துறைகள் சார்ந்த மொழிபெயர்ப்பு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற அந்த மொழிச்சொற்கள், அதாவது கலைச்சொற்களுக்கு சார்ந்த இது நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம கொடுத்துருவோம். ஒரே சிங்கிளாகவே உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு பிடிஎஃபாகவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் இந்த தடவை ஆட் பண்ணியிருக்க இந்த நியூ டாபிக் இதுதான். ஓகே. வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். 15 கொஸ்டின்ஸ் இது கேட்குறாங்க. ஓகேங்களா. ஒரு அதாவது ஒரு 10 கொடுத்துருவாங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதிலிருந்து ஆன்சர் கொஸ்டின்ஸை வந்து அவங்களே கேட்டு ஆன்சர் என்னன்னு கேட்குது. ஊமை தொடர்கள், பழமொழி சார்ந்த விஷயங்கள் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இது கொடுக்குறது. ஓகே. இதில் பாருங்கள், வாசித்து புரிந்து கொள்ளும் திறன் 15 கொஸ்டின், இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு கீழே அதுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. அண்டு அதே மாதிரி மரபு தொடர்கள் கொடுத்துட்டு அந்த மரபு தொடருக்கான பொருள் என்ன அப்படிங்கிறது கேட்குறது. இது எல்லாமே கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸ் நமக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளோட ஆப்பில் வந்துடும். இது ஒன்லி ஃபார் கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். தயவு செஞ்சு கிளாஸ் நோட்ஸ் அதிகமாக யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம். ஏன் அப்படிங்கிறத நான் பின்னாடி நம்ம கிளாஸில் 1 by 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இப்போ யூனிட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக யூனிட் 6 வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். அழகு 6 வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது இல்லாமல் அடிஷ்னலாக என்ன அப்படின்னா உங்களுக்கு அதாவது பார்ட் பி அண்ட் சி இலக்கியமும் அண்டு இது சார்ந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அது வந்து பிடிஎஃப் மெட்டீரியலாகவே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பார்ட் பி அண்ட் சிக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இப்போ 6லேருந்து 12th வரைக்கும் என்னென்ன இலக்கணங்கள் இருக்குது, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சிங்கிள் பிடிஎஃபே உங்களுக்கு எல்லா இதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணி அரௌண்ட் நியர்பை ஒரு 600 பேஜஸ் நியர்பை இருக்கும். இது வந்து வேணும்னா நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறது நமக்கு டெஸ்ட் வைக்கும்போது உங்களுக்கு இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்க முடியும். இதையும் நீங்கள் தெளிவாக பார்த்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் அடிஷ்னலாக உங்களுக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணால் இந்த மாதிரியான
பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் ஓகேங்களா, கம்ப்ளீட்டாக டாபிக் 6 to 12 இருந்து இருக்கிறது, பிரித்தெழுதுக, சொல்லும் பொருளும், ஐங்குழி எழுத்துக்கள், இலக்கண வகை சார்ந்தது, இந்த மாதிரி பிடிஎஃப் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் தாராளமாக எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 10 to 15 பேஜஸ் ஒவ்வொரு இதுக்குமே டாபிக் வைஸ் இருக்கும். அண்ட் அடிஷ்னலாக உங்களுக்கு 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற இலக்கணங்கள் சார்ந்த சிங்கிள் பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடிஷ்னலாக உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்து 1 by 1 இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்மளோட கிளாஸஸ் கம்ப்ளீட்லி உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் ஓகேங்களா. அதாவது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இப்போ இன்கேஸ் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க, ஒர்க்கிங் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா, யாராக இருந்தாலும் எந்த டைம் வேணாலும் நம்ம ஆப்பில் வந்து நீங்கள் தாராளமாக லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைம் அந்த வீடியோவை பார்த்துக்க முடியும். இதுக்கான காஸ்ட் நம்ம ஆல்ரெடி போட்டுப்போம். ஜஸ்ட் ஃபார் 999 மட்டும்தான் ஓகேங்களா. அந்த 999 மட்டும்தான் உங்களுக்கு வித் மெட்டீரியலோட யாரும் மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ணவே மாட்டாங்க. நான் உங்களுக்கு மெட்டீரியலும் சேர்ந்து கொடுத்துட்றேன். நியூ சிலபஸ் பேஸ்டு கிளாஸ் தான் அதிகமாக நம்ம நடத்த போகிறோம் ஓகேங்களா. ஓல்டு இது சிலது நிறைய படிக்கணும். நிறைய பேர் வந்து சும்மா ஓல்டு மட்டும் பார்த்துட்டு போகிறாங்க. ஓல்டும் நிறைய விஷயங்கள் டிஃப்ரென்ஸாக உங்களுக்கு படிக்கணும், நியூ சிலபஸும் டிஃப்ரென்ஸாக படிக்கணும். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக உங்களுக்கு டெய்லியும் அதில் வீக்லி ஒன்ஸ் நியூ சிலபஸும் லைவ் கிளாஸஸும் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு லைவ் கிளாஸஸும் அப்பப்போ உங்களுக்கு அதுவும் வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்து அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஆப்போட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்குறோம். அதையும் தெளிவாக பார்த்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து டைரக்ட் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அகாடமியோட நம்பரும் கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்து அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.